ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்ற டாப்பிக்கில் நம்ம சிலபஸில் ஹீட்டுன்ற டாப்பிக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் வந்து அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். So when a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், வாட்டரோ சாலிடோ கேஸோ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஃபாலோயிங் சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன நடக்கும், டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும் கண்டிப்பாக. த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் ஃப்ரம் லிக்விட் டு சாலிட். ஸோ சாலிடாக இருக்கிறது வந்து லிக்விடாக மாறும், இல்லைனா லிக்விடாக இருக்கிறது வந்து கேஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும். The substance will expand when heated. ஆமாம், கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு சாலிட் எடுத்துக்கிறீங்க, அந்த சாலிடை வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பாலை வந்து சூடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது பொங்கி வரும். அது ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து வரும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. ஸோ எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகும்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து எதை பொறுத்து ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சர், ஏதோ ஒரு சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ அதோட நேச்சரை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதே மாதிரி மாஸ், எவ்வளோ மாஸ் இருக்குது, மாஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், மாஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அபவுட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் பற்றியும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பற்றியும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஃபாலோயிங் செக்ஷனில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டியூ டு ஹீட். ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் இதெல்லாம் நான் ஹீட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். When heat energy is supplied to your body, there can be an increase in the dimension of the object. ஸோ நம்ம வந்து ஒரு பாடிக்கு வந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து அப்ளை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைமென்ஷன்னா என்ன, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ இதில் ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This change in dimension due to rise in the temperature is called thermal expansion. ஸோ இந்த மாதிரி வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டில் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால சேஞ்ச் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். The expansion of liquids, example mercury can be seen when a thermometer is placed in a warm water. ஸோ நம்ம மெர்க்குரிக்குள்ளே என்ன இருக்கும், தெர்மாமீட்டருக்குள்ளே என்ன இருக்கும், மெர்க்குரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தெர்மாமீட்டர் வந்து வார்ம் வாட்டரில் வந்து வைக்கும் போது என்ன நடக்கும், அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வார்ம் வாட்டரில் வைக்கும் போது இப்படி ரைஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ் அண்டர்கோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹீட்டிங். இந்த 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டரான சாலிட், லிக்விட், கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட் பற்றி பார்ப்போம். when a solid is heated the atoms gain energy and vibrate more vigorously. ஸோ நமக்கு வந்து ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும்போது நிறைய எனர்ஜி வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விகரஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த வைப்ரேட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும், அந்த சாலிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. For a given change in temperature, the extent of
எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் சாலிட் தென் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ நம்ம வந்து நம்ம வந்து சாலிட் லிக்விட் கேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிடுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து லிக்விடுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலேயே அந்த கேஸுக்கு தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கேஸுக்கு அதிகமாக இருக்கும், கேஸை விட லிக்விடு கம்மியாக இருக்கும், ஸோ லிக்விடு வந்து சாலிடு கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் டியூ டு ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட் வந்து ரிஜிட்னா என்ன, ஒரு கடுமையான தன்மையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் ஆர் லிஸ்டட் பிலோ. சாலிடில் ஏற்படுற எக்ஸ்பேன்ஷன்லாம் என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன். So when a body is heated or cooled, the length of the body change due to change in temperature. So நம்ம வந்து ஒரு பாடியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஹீட் ஆர் கூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த பாடி சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் டியூ டு சேஞ்ச் இட்ஸ் டெம்பரேச்சர். தென் த எக்ஸ்பேன்ஷன் இஸ் செட் டு பி லீனியர் ஆர் லாங்கிடியூடனல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லென்த்தை பற்றி நமக்கு வந்து லென்த் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷனாக லென்த் அப்படின்றத மறந்துடாதீங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரு லென்த்தில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் ஹீட் பண்ணும் போது. ஸோ அதுதான் வந்து லீனியர் ஆர் லாங்கிடியூடனல் எக்ஸ்பேன்ஷன். The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called as the coefficient of linear expansion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு லென்த் எடுத்திருக்காங்க, ஒரு சாலிட் வந்து எடுத்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க L0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது, அது வந்து என்ன சொல்கிறாங்க T0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒரு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் டெல்டா எல். ஸோ L0 இருந்தது நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது டெல்டா எல்லாம் மாறுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதை என்ன சொல்கிறாங்க எல் வந்து இது மொத்தமாக உங்களுக்கு வந்து எல்லுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் லென்த் வந்து நமக்கு L0. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு நமக்கு எல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க T ஈக்குவல் டு T0 ஏற்கனவே இருந்த டெம்பரேச்சர். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டெம்பரேச்சர் வந்து ரைஸாக இருக்கும், அதை வந்து என்ன சொல்கிறாங்க டெல்டா T அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி L ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே L0 இருக்கும். ஸோ ப்ளஸ் நமக்கு வந்து டெல் எல் புதுசாக ரைஸ் ஆன லென்த்தும் சொல்கிறாங்க. ஸோ L ஈக்குவல் டு L0 ப்ளஸ் டெல் எல், அதை கொடுக்கல நான் சொல்கிறேன். L ஈக்குவல் டு L0 ப்ளஸ் டெல் எல் ஏற்கனவே இருந்த லென்த்து ப்ளஸ் இப்போ புதுசாக இன்க்ரீஸ் ஆன லென்த்து. ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டெம்பரேச்சர் வந்து இருந்திருக்கு T0 இருந்திருக்கு, இப்போ அடிஷ்னலாக ஒரு டெம்பரேச்சர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெல்டா T அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லென்த் இருக்குது, அதை ஹீட் பண்ணும்போது நம்ம அடிஷனாக பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் temperature to its unit length is called as coefficient of linear expansion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் எவ்வளோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணிடலாம். ஒரு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது டெல் எல். அதுக்கப்புறம் வந்து பர் டிகிரி, பர்னா பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணணும் நம்ம. பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது டெல்டா T. ஸோ கரெக்டாக டெல்டா T டு இட்ஸ் யூனிட் லென்த். யூனிட் லென்த்னா ஆக்சுவல் லென்த் என்ன நமக்கு ஆக்சுவல் லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து L0 டு இட்ஸ் யூனிட் லென்த்தில் நமக்கு வந்து ஒரிஜினலாக எவ்வளோ லென்த் இருந்ததோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் பார்த்திங்கன்னா டெல்டா எல், பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டெல்டா T, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் லென்த் பார்த்திங்கன்னா L0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபா எல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ஃபா எல் தான் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ ஷீட்டாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒரு மாதிரி எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், ஒரு நேச்சர் இருக்கும். இதே வந்து நல்லா பாராக இருக்கும் போது நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கு அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு alpha L equal to delta L by delta T by L0. L0ன்றது யூனிட் லென்த் ஆக்சுவல் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. The SI unit of coefficient of linear expansion is K inverse, Kelvin inverse அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எப்படி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு லென்த் எடுத்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தை வந்து மீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருந்தோம், ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு del L divided by delta T divided by L naught. ஸோ delta Lன்றது increase in length, delta Tன்றது பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர், L நாட்ன்றது யூனிட் லென்த், அதாவது ஆக்சுவல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா எல்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு வேளை ஒரு மீட்டரில் சொல்கிறோம், லென்த்துன்றதுனால மீட்டரில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம், ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை டெல்டா டி இன்ட்டு 1/L நாட்னு எழுதலாமா. ஸோ நம்ம வந்து லென்த்தை வந்து மீட்டராக எடுத்துக்கிறோம், மீட்டர் டிவைடட் பை டெல்டா டியை வந்து கெல்வின், ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் வந்து எழுதுகிறோம். ஸோ கெல்வின் எழுதுகிறோம் இன்ட்டு 1/L நாட்ன்றது மீட்ரு தான். ஸோ உங்களுக்கு மீட்ரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், 1/கெல்வின் வரும். ஸோ அதை எழுதணும்னா எப்படி எழுதலாம், கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றத எழுதலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லி த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். நான் சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து ஒரு வேளை ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தது, ஷீட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஒரு மாதிரி இருக்கும். இல்லை சாலிடாக இருக்குன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The equation relating the change in length and the change in temperature of the body is given below. ஸோ நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருந்தோம், டெல்டா எல் டிவைடட் பை டெல்டா டி டிவைடட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல்லுன்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே, டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட், டெல்டா டியை வந்து இங்கே கொண்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா எல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஞ்ச் இன் லென்த், ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த். எல் நாட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த். டெல்டா டி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் இனிஷியல் டெம்பரேச்சருக்குமான சேஞ்சு. ஆல்ஃபா எல் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் எக்ஸ்பென்ஷனாக என்ன, லென்த்தில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அதான் வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஸோ அது வந்து 1 டைமென்ஷனில் இருக்கும். அடுத்து 2 டைமென்ஷனான ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், இஃப் தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் அ சாலிட் ஆப்ஜெக்ட் டியூ டு ஹீட்டிங் தென் த எக்ஸ்பான்ஷன் இஸ் கால்ட் சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரு 2 டைமென்ஷன் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த்தும் பிரெத்தும் வருமா. ஸோ அதனால் 2 டைமென்ஷன். ஸோ இங்கே ஏற்கனவே பார்த்தது வந்து லென்த்து, இங்கே வந்து ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஹீட் பண்ணும் போது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Superficial expansion is determined in terms of coefficient of superficial expansion. ஸோ இதையும் வந்து coefficient of superficial expansion அப்படின்ட்டு டிரைவ் பண்ணுறோம் நம்ம. ஸோ எப்படி டிரைவ் பண்ணுவோம், ஆல்ஃபா எல் அப்படின்னு ஆல்ஃபா அங்கே ஏற்கனவே ஆல்ஃபா எல்லுன்னு டிரைவ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஆல்ஃபா ஏரியா எடுத்துக்கனால ஆல்ஃபா ஏன்னு டிரைவ் பண்ணிக்கிறோம். The ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் increase in area of a body. ஸோ delta A divided by delta T divided by A naught. ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஏரியா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நாட்னு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஏரியா. அந்த ஏரியா வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் ஆகுறதில்ல, இது லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம என்ன சொல்கிறோம், டெல்டா ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து கே இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The equation relating to the change in area and the change in temperature is given below. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு
delta A divided by A naught equal to alpha A into delta T. So delta A na பார்த்தீங்கன்னா change in area, final area minus initial area. A naught பார்த்தீங்கன்னா original area. Delta T பார்த்தீங்கன்னா change in temperature, final temperature minus initial temperature. So alpha A பார்த்தீங்கன்னா coefficient of superficial expansion. இந்த coefficient of superficial expansion வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் different materialsக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது cubical expansion. ஸோ இதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும், 3Dயில் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது ஏரியா பார்த்தோம், அதுக்கு முன்னாடி லீனியர் எக்ஸ்பேன்ஷனில் லென்த் பார்த்தோம். இங்கே வந்து வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இதோட எக்ஸ்பேன்ஷனை பார்க்க போகிறோம். If there is an increase in the volume of a solid body due to heating, then the expansion is called cubical or volumetric expansion. As in the case of linear and aerial expansion, cubical expansion is also termed as a coefficient of cubical expansion. ஏற்கனவே எப்படி linear expansion of coefficient of linear expansion, coefficient of aerial expansion சொன்னோமோ, அதே மாதிரி cubical expansionையும் நம்ம coefficient of cubical expansion தான் term பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அதே சேம் ஏற்கனவே பார்த்து தான் the ratio of increase in volume of body per degree rise in temperature to its unit volume is called as coefficient of cubical expansion. இதையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே ஒரு க்யூப் இருக்குது. ஸோ அது வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லென்த்து ஹைட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. தி ஈக்குவேஷன் ரிலேட்டிங் டு த change in volume and the change in temperature is given below. ஸோ இங்கே வந்து Vன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ delta V divided by V naught equal to alpha V delta T. ஸோ delta V பார்த்திங்கன்னா change in volume, final volume minus initial volume. V naught வந்து original volume. delta T equal to change in temperature, final temperature minus initial temperature. ஆல்ஃபா வி பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறனாலும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கான்செப்டில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, லீனியர் எக்ஸ்பேன்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷனாக லென்த்து, அதுக்கப்புறம் வந்து ஏரியல் எக்ஸ்பேன்ஷனாக பார்த்திங்கன்னா ஏரியா, ஸோ ஏன்னு எடுத்துப்போம். கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனாக பார்த்திங்கன்னா வால்யூம் பற்றி எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் வரும். ஃபார்முலாவில் வந்து அங்கே வந்து எல் போடுவீங்க, டெல்டா எல்னு போடுவீங்க. அடுத்தது டெல்டா ஏன்னு போடுவீங்க, கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷனில் டெல்டா வின்னு போடுவீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தான். ஸோ அலுமினியம்க்கு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பென்ஷன் வந்து 7 × 10⁻⁵. பிராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁻⁵. கிளாஸுக்கு வந்து 2.5 × 10⁻⁵. வாட்டருக்கு வந்து 20.7 × 10⁻⁵. மெர்க்குரிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, வாட்டருக்கு தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது மெர்க்குரிக்கு பார்த்திங்கன்னா 18.2 × 10⁻⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே காமனான விஷயம் வந்து 10⁻⁵. அடுத்தது எக்ஸ்பேன்ஷனு லிக்விட் அண்ட் கேஸஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சாலிடை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து லிக்விடும் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வென் ஹீட்டட், ஸோ லிக்விடையும் கேஸையும் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணும். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆகும், வேகமாக போய் ஃபோர்ஸ் ஆகி மூவ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வென் ஹீட்டட் த ஆட்டம்ஸ் அண்ட் லிக்விட் ஆர் கேஸஸ் கெயின் எனர்ஜி அண்ட் ஆர் ஃபோர்ஸ்ட் ஃபர்தர் அப்பார்ட். The extent of expansion varies from substance to substance. So substance to substanceக்கு நமக்கு மாறிட்டே இருக்கும். For a given rise in temperature, the liquid have more expansion than a solid, and a gas substance has the highest expansion when compared with the other two. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலிட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், விகரஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லோவாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லிக்விடுக்கு வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது ஹையாக இருக்கும். ஸோ கேஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா கேஸ்க்கு தான் எக்ஸ்பென்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ ஒரு கொஷின் கூட கேட்கலாம், சாலிட் லிக்விட் கேஸ் கொடுத்துட்டு எதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஹீட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது கேஸுக்கு தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்கும் கம்பேர்ட் டு other two அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The coefficient of cubical expansion of liquid is independent of temperature, where its value of gas depends on the temperature of gas. So coefficient of cubical expansion of liquid வந்து அதோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஆனால் கேஸ் வந்து கேஸுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
So when a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. So liquid வந்து நீங்கள் டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாது இல்லையா, ஏதோ ஒரு கண்டெய்னர் வச்சு தான் நம்ம வந்து ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோம். அந்த கண்டெய்னர் மூலமாக தான் நமக்கு வந்து ஹீட் வந்து ஆகும் அப்படின்றாங்க. The energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. ஸோ நம்ம வந்து கண்டெய்னரும் யூஸ் பண்ணுறோம், லிக்விடும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு தெர்மல் எனர்ஜி வந்து எப்படி வந்து போகும், ஒன்று கண்டெய்னருக்கும் போகும், ஸோ கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே மாதிரி லிக்விடுக்கும் போகும், ஸோ அங்கேயும் வந்து லிக்விடும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ பார்ட்லி நடக்கும், தெர்மல் எனர்ஜி வந்து கண்டெய்னருக்கும் போகும் லிக்விடுக்கும் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Thus what we observe may not be the actual or real expansion of the liquid. ஸோ நமக்கு வந்து என்ன ரியலாக எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது நம்மளால் வந்து கணிக்க முடியாது இப்படி பண்ணும்போது. ஹென்ஸ் ஃபார் லிக்விட்ஸ் we can define real expansion and apparent expansion. ஸோ ரெண்டு எக்ஸ்பேன்ஷன் நடக்குது இல்லையா, ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது நமக்கு ஒரிஜினலாக அப்பேரண்ட்லி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ரெண்டு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So real expansion, if a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. ஸோ நம்ம எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லாமல் லிக்விட் வந்து ஹீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. The coefficient of real expansion is defined as the ratio of true rise, இங்கே true riseன்னு கொடுத்துருக்காங்க, true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோக்கு, டெம்ப்ரேச்சருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டு இட்ஸ் யூனிட் வால்யூம், ஆக்சுவலாக எவ்வளோ வால்யூம் இருந்துச்சோ அதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கேன்சல் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெல்வின் இன்வர்ஸ் வரும். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கே இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்ப்போம். ஹீட்டிங் எ லிக்விட் வித்தவுட் யூஸிங் எ கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் இல்லாமல் லிக்விட் வந்து ஹீட் பண்ண முடியாது. தஸ் இன் ப்ராக்டிஸ் யூ கேன் ஹீட் எனி லிக்விட் பை போரிங் இட் இன் அ கண்டெய்னர். ஸோ நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போர் பண்ணி தான் லிக்விட் வந்து ஹீட் பண்ண முடியும். A part of thermal energy is used in expanding a container and a part is used in expanding the liquid. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் தெர்மல் எனர்ஜி வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம வந்து கண்டெய்னரை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்னொரு பார்ட் வந்து லிக்விடு ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Thus what you observe is not the actual or real expansion of the liquid. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எது ரியல் எக்ஸ்பேன்ஷன் எது வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியாமல் ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது தெரியாமல் போயிடும். Thus expansion of a liquid apparently observed without considering the expansion of container is called apparent expansion. ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்றத இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிக்விட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், ஹீட் பண்ண லிக்விட் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா ஹீட் பண்ணும்போது, அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகாததை கன்சிடர் பண்ணாமல் நம்ம லிக்விட் மட்டும் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத கணக்கிடுறதான் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்றாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் அப்பேரண்ட் ரைஸ். நாங்கள் இங்கே வந்து நம்ம ட்ரூ ரைஸ்ன்னு பார்த்துருப்போம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷனில் ட்ரூ ரைஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து அப்பேரண்ட் ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் வால்யூம் ஆஃப் லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கே இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் அ லிக்விட் ஹூஸ் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் இஸ் டு பி determined is poured in a container up to level. Mark this level as L1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க, அந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் லிக்விட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து L1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா L1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ L1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு L1ல் இருக்க லெவல் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து L2க்கு வந்துடும். ஸோ ஹீட் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் பண்ணும்போது L1லேருந்து L2க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ L2க்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், L1லேருந்து ஸோ L1லேருந்து L2க்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஹீட் பண்ணும்போது
ஆல்ரெடி நம்ம வந்து லிக்விட் வந்து ஒரு L1 லெவலுக்கு வந்து வச்சுருக்கோம். இந்த கண்டெய்னர் வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு L1ல் இருக்க லெவல் வந்து L2க்கு அப்படி கீழே இறங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து லிக்விட் ரைஸ் ஆகும். ஸோ லிக்விட் ரைஸ் ஆகி நமக்கு வந்து L3க்கு போகும். ஸோ L3, L1, L2 ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம L1க்கு வந்து வாட்டர் வந்து போர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது கண்டெய்னர் ஹீட் ஆகும்போது நமக்கு வந்து L2க்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட் ஆகும்போது L3க்கு போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா L3 இனிஷியல் லெவல் L1 to L3க்கு போகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ரியல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா L3யும் L2லேருந்து L3 போகுது இல்லையா? ஸோ L2லேருந்து கீழே இருக்குது இறங்கிட்டு மேலே போகுது இல்லையா L3. ஸோ அதுதான் வந்து ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Initially the container receives the thermal energy and it expand. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து தெர்மல் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ the volume of the liquid appears to have been reduced. Mark this reduced level of liquid as L2. ஸோ L1ல் வந்து லிக்விட் இருந்தது. கண்டெய்னர் தெர்மல் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆனவுடனே நமக்கு வந்து அந்த லிக்விட் வந்து கீழே இறங்குது. L2 இறங்குற லிக்விட் வந்து நம்ம L2 அப்படின்றத மார்க் பண்ணுறோம். ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது தெர்மல் எனர்ஜி சப்ளை டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து தெர்மல் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகும். அந்த ரைஸ்டு லிக்விட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா L3ன்னு சொல்கிறோம். நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் L1 அண்ட் L3. ஸோ அது L1க்கும் L3க்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து L1 இருந்தது, ரைஸ் ஆனது வந்து L3. ஸோ இதுதான் நம்ம அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் L2 அண்ட் L3. ஸோ இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இனிஷியலாக எவ்வளோ கொடுத்தோமோ இனிஷியலும் ஃபைனலும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்க அந்த L2 வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, ஃபைனலாக எவ்வளோ இருந்தது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதே ரியல் எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்மீடியட் வந்து கன்சிடர் பண்ணுறோம். L2வும் L3க்குமான டிஃப்ரென்ஸ் தான் ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனை என்ன இங்கே பார்த்தோம், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் அப்பேரண்ட்லி அப்சர்வ் வித்தவுட் த கன்சிடரிங் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரோட எக்ஸ்பென்ஷனை கன்சிடர் பண்ணாமல், அதாவது அந்த L2வை கன்சிடர் பண்ணாமல் பார்க்கறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் கேஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதோட வீடியோ வந்து கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.